செய்திகளை பார்த்து வருகிறோம். தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி இருக்கிறது. புத்தாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தேவராஜ் பழனி. தற்போது புத்தாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தச்சங்குறிச்சியில் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது புதுக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலே அதிக வாடிவாசலை கொண்டது புதுக்கோட்டை மாவட்டமானது. அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டியும் வடமாடு மண்டி விரட்டும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் என அதிகமாக நடைபெறுவது மாவட்டம்தான் புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது சந்திரக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்தில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் புத்தாண்டு மற்றும் அந்தோனியர் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300 மாடுபிடி வீரர்களும் தற்பொழுது பங்கேற்று வருகின்றனர். இந்த மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தற்போது வாடிவாசலிலிருந்து அவுத்து விடப்பட்ட காளைகளை அடக்கி வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு உறுதிமொழி ஏற்று கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளையும் அதே போன்று மாடுபிடி வீரர்களையும் உரிய பரிசோதனை செய்யப்பட்டதுக்கு அப்புறமே வாடிவாசலில் களத்தில் இறந்து வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளைக்கும் இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஊர் பொதுமக்கள், அதாவது 2000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி. களமே அதிருது. போயிட்டோட தொட்டு வணங்கிக்கங்க.